வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வர 19ஆம் தேதி உகாதி பண்டிகை. வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக எல்லா வியூவர்ஸ்க்கும் அட்வான்ஸ் உகாதி நல்வாழ்த்துக்கள். இந்த பண்டிகை ஆந்திரா, தெலுங்கானா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, கோவா, தமிழ்நாடுல ஒரு சிலர் கொண்டாடுவா. இதுல காமனான விஷயம் என்னன்னா, எல்லாருமே அன்னைக்கு கண்டிப்பா போலி பண்ணுவா. அதுவும் தேங்காய் போலி இல்லைன்னா பருப்பு போலி பண்ணுவா. நம்ம இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கடலைப்பருப்பு போலி பண்ண போறோம். அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல. இந்த போலி நல்லா டேஸ்டா இருக்கிறது மட்டும் இல்ல, சாஃப்டா, ஸ்டஃபிங் நல்லா நிறைய ஃபில் பண்ணி ரொம்ப பிரமாதமா இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியான மெத்தட்ல கரெக்டான அளவுகளோட உகாதிக்கான பருப்பு போலி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு போலி பண்றதுக்கு மெஷரிங் கப்ல 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இது 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தாராளமா தண்ணி விட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுப்போம். இது நல்லா ஊறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். 2 மணி நேரத்துல கடலைப்பருப்பு பாருங்க நல்லா ஊறிடுத்து. இந்த தண்ணியை கொட்டிட்டு திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு இதை நம்ம குக்கர்ல எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். நம்ம கடலைப்பருப்பு அளந்த அதே கப்ல 1 கப்பு ஜலம் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுப்போம். குக்கர் மூடியை மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்துடலாம். கடலைப்பருப்பு பாருங்க நல்லா வெந்திருக்கு. பாருங்க நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு இருக்கேன். தண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணிட்டுருவோம். இது 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். தண்ணி ஃபுல்லா ட்ரைன் ஆயிடும். கொஞ்சம் சூடு ஆறிடும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். தண்ணி ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டேன். கடலைப்பருப்பு சூடு ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். இதை தண்ணி விடாம இதை நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். கடலை பருப்பு பாருங்க இது போல நல்லா சாஃப்டா அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். நம்ம இந்த அளவுக்கு அரைச்சாலுமே அங்க ஒண்ணு கடலை பருப்பு சின்ன சின்ன பீசஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம போலி இடும்போதும் விட்டு போயிடும். நம்ம போட்டு எடுக்கச்சு சாப்பிட்றச்ச கூட நம்ம நடுவில் நல்லா பருப்பு வரா மாதிரி இருக்கும். இது ஒரு பேசினா ஏதாவது ஒரு பவுல வச்சுக்கலாம். அது மேல இது போல ஒரு ஃபில்டர் வச்சுப்போம். நம்ம அரைச்ச கடலை பருப்பை இது போல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துப்போம். இதை கையாலேயோ இல்ல கரண்டியாலேயோ இப்படி தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சின்ன சின்ன பீசஸ் கடலை பருப்பு இருந்தாலும் இல்ல முழுசா இருந்தா கூட இந்த ஃபில்டர்ல தங்கிடும். நல்லா ஃபைனா இருக்கிற மாவு நமக்கு அடியில பேசன்ல வந்துடும். அப்படி இருக்கும்போது போலியும் சாஃப்டா இருக்கும். நமக்கு இடுறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். பாருங்க இப்படி தேய்ச்சா போதும். பாருங்க கீழே விழாது பார்த்தீங்களா? இது பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஃபைனா இருக்கு. இதை போல நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு பண்ணிருக்கேன். இது பாருங்க அப்படியே நொய் மாதிரி இந்த கடலைப்பருப்பு அங்கங்க முழுசா கூட இருக்கு. இதை போல சின்ன சின்ன பீசஸும் இருக்கு. இதை ஃபுல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாச்சு. இது நம்ம ஏதாவது உசிலி ஏதாவது பண்றோம் அப்படின்னாலும் குழம்பு ரசம் இதுலயே வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. இது பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஃபைனா இருக்கு. ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். நம்ம கடலைப்பருப்பு அளந்து எடுத்துட்டோம் இல்லையா, அதே கப்ல 1.5 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா பொடிச்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா அளவு கரெக்டா இருக்கும். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்தா போதும். வெல்லம் பாருங்க நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அடிகனமான பாத்திரம் கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம வெல்லத்தை கரைச்சிருக்கோம் இல்லையா, இது ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். இந்த வெள்ளை ஜலத்துல ஒரு ஸ்பூன் வாசனைக்காக நான் நெய் விட்டுப்போம். இந்த கடலை பருப்பையும் இந்த வெள்ளை தண்ணியில சேர்த்துடலாம். பாருங்க அழகா நல்லா பவுடர் மாதிரி இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த வெள்ளை ஜலம் கடலை பருப்பு பேஸ்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிச்சு திக்காய் வரணும். சேர்த்ததுமே மாவு ரொம்ப நீத்து போன மாதிரியும் சின்ன சின்ன கட்டிகள் வந்த மாதிரியும் இருக்கும். மிக்ஸ் பண்ண பண்ண நல்லா இறுகியும் வந்துடும். இந்த கட்டிகள் எல்லாமே உடஞ்சி நல்லா கரைஞ்சிடும். இப்ப பாருங்க கொஞ்சம் திக்காகவும் ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் கட்டி கட்டியா இருந்ததுல அதெல்லாம் கூட கரைஞ்சிடுத்து. நல்லா திக்கா வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்க நல்லா ஹல்வா பதத்துக்கு வந்துடுது. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் வந்து பச்சை கற்பூரம் நல்லா அப்படி பவுடர் பண்ணிட்டு சேர்த்துடுவோம். ஜாதிக்காய மெலிசா சின்ன ஹோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து கொஞ்சம் கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும். கொஞ்சமா விழுந்திருக்கு. இந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் எல்லாம் சேர்க்கும் போது போலி வந்து நல்லா வாசனையா இருக்கும். பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் ரொம்ப கம்மியா சேர்த்துக்கணும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கிளறும் போது கடாயில அழகா ஒட்டாம வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த அளவுக்கு கிளறிக்கணும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே வந்து டிராப் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம வந்து கிளறிக்கணும். ரொம்ப கெட்டியா பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஆறினதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இப்ப ரொம்ப இறுகி போயிடும். போலியும் வந்து நமக்கு அவ்வளவு சாஃப்டா வராது. இந்த மாதிரி பதம் வந்தா போதும். இல்ல கிளற வச்சு இப்படி ஒட்டாம வந்தா போதும். இதுதான் அந்த பதம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் இந்த கடாயிலேயே வச்சிருக்கேன். இந்த ஹீட்ல இது இன்னும் கொஞ்சம் நல்லா இறுகி வரும். சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். போலி ஸ்டஃபிங் பாருங்க நல்லா இறுகி வந்துட்டு சூடும் ஆறிடுது. இப்ப கரெக்டா சாஃப்டா இருக்கு பாருங்க. இது பாருங்க, இது போல சின்ன சின்னதா உருட்டி வச்சுட்டேன். மாவு எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு. மாவையும் ஒரு நல்லா இழுத்து பசஞ்சிடுவோம். இதையும் வந்து சின்ன சின்ன உருண்டையா நம்ம பண்ணி எடுத்துடலாம். போலிக்கு தேவையான மேல் மாவும் அதுக்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுது. போலி பண்றதுக்கு வந்து நான் பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துட்டு இருக்கேன். அதாவது பால் கவர் எடுத்துக்கலாம், இல்ல எண்ணெய் கவர், நம்ம ஏதாவது சாமான் வாங்குறச்சு அந்த பேக் வரும் இல்லையா, அந்த கவர் நான் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். வாழை இலை இருந்ததுன்னா நம்ம இலையும் எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டோம்னா ஒட்டாம வரும். நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை எடுத்துப்போம். கொஞ்சம் இப்படி ஃபிளாட் பண்ணிட்டுலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற ஸ்டஃபிங்கை வச்சுடுவோம். இந்த ஸ்டஃபிங்கை இந்த மாவை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்படி கையில எடுத்துட்டு எல்லா பக்கத்தையும் இந்த மாதிரி ஒண்ணு சேர்த்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அழகா க்ளோஸ் ஆயிடும். பாருங்க, நம்ம கொழக்கட்டையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரிதான். இப்படி பண்ணிட்டா மாவு நல்லா பிசைஞ்சிருக்கோம் இல்லையா, சாஃப்டா அழகா க்ளோஸ் ஆகி வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அந்த எக்ஸஸா இருக்கு இல்லையா, அந்த மாவை நம்ம கிள்ளி எடுத்துடலாம். இதை நல்லா நீட்டா அப்படி க்ளோஸ் பண்ணிடுவோம். நல்லா சீல் ஆயிடுத்து பாருங்க. கையா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபிளாட் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி எல்லாம் பண்ணோம் இல்லையா, அந்த குழவை எடுத்துட்டு இருக்கேன். இதை வந்து இப்படி ரோல் பண்ணிக்கணும். நம்ம சப்பாத்தியை எடுத்து திருப்பி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடாம இல்லை நம்ம இந்த ஷீட்டை வந்து திருப்பிக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லேசா அப்படி மேல இப்படி ரோல் பண்ணாலே போதும், தானா வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். அழகா ரவுண்டா பண்றதுக்கும் வரும். நம்ம கையால பண்றது கூட ஒரு சைடு திக் ஆயிடும், ஒரு சைடு வந்து தின் ஆயிடும். இப்படி பண்ணோம்னா நீட்டா வரும். அழகா ஸ்ப்ரெட் ஆயிடுது பாருங்க. நல்லா மெலிசாவும் வந்திருக்கு. கல்லு சூடாயிடுது. இது ஷீட் அப்படிங்கறதுனால அந்த போலியை வந்து நம்ம கையில எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்ல போட்டுக்கணும். இலையா இருந்ததுன்னா அப்படியே போட்டுட்டு இலையை நம்ம எடுத்துக்கலாம். இது போல லேசா பபிள்ஸ் வந்ததும் மேல கொஞ்சமா நம்ம நெய் விட்டுப்போம். போலிக்கு வந்து எப்பவுமே நெய் விட்டோம்னா நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். எண்ணெயிலையும் பண்ணிக்கலாம், எண்ணெயும் நெய்யும் கலந்தும் பண்ணிக்கலாம். அது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. ஆனா பூரி மாதிரி பொங்கி வருது பாருங்க. அழகா அந்த மேல் லேயர் நல்லா நீட்டா பிரிஞ்சு வந்துடுது, அடி லேயர் நல்லா பிரிஞ்சிருக்கும். சென்டர்ல நிறைய ஃபில்லிங் இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். பாருங்க எப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு. மேல் சைடு நம்ம கொஞ்சமா நெய் விட்டுப்போம். ரெண்டு சைடும் அழகா வெந்துருக்கு பாருங்க. இந்த சைடுமே ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. எந்த அளவுக்கு அழகா பொங்கி வந்திருக்கு பாருங்க. இப்ப இந்த போலியை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். இவ்வளவு பிரமாதமா வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துப்போம். அடுத்த பொடியும் ரெடி ஆயிடுத்து, திருப்பி போட்டுக்கலாம்.
இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். போலி பாருங்க பிரமாதமா வந்திருக்கு. மெல்லிசா சாஃப்டா லேயரா வந்திருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு. நல்லா சூடா இருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு லேயர் தனித்தனியா வந்திருக்கு. ஃபில்லிங் பாருங்க நிறைய இருக்கு. இப்படி இருந்தாதான் போலி சாப்பிட்றச்சே நல்லா டேஸ்டா இருக்கும். ஃபில்லிங் கம்மியா இருந்தா வெறும் சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரியே நமக்கு இருக்கும். பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. உகாதி பண்டிகைக்கான பருப்பு போலி பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுது. எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். பாருங்க செம்ம சாஃப்டா வந்திருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்ப இந்த போலியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு மெத்துன்னு இருக்கு. பிரமாதமா இருக்கு. கோதுமை மாவுலயே பண்ணியிருந்தா கூட நல்லா சாஃப்டா வந்திருக்கு. நம்ம சேர்த்துக்கிற வெல்லமும் வந்து கரெக்டா இருக்கு. நல்லா நெய் வாசனையோட அட்டகாசமா இருக்கு. இந்த ஸ்டஃபிங் வந்து போலியில நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. குவான்டிட்டி வந்து நல்லா நிறையவே இருக்கு. பூர்ணம் வந்து நம்ம தாராளமா வச்சு பண்ணியிருக்கோம். சாப்பிட்றச்ச வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து வெறும் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி நம்ம போலி பண்ணியிருக்கோம். இதுல வந்து நம்ம தேங்காய் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டாலுமே நல்லா இருக்கும். ஆனா நம்ம தேங்காய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த போலி வந்து 2 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்க்காம இது போல கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ணோம்னா 4ல இருந்து 5 நாள் வரைக்கும் இந்த போலி நல்லா இருக்கும். போலி வந்து நிறைய பேர் சாஃப்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக மைதா சேர்த்து பண்ணுவோம். அது உடம்புக்கு அவ்வளவு நல்லது இல்லை அப்படிங்கறதுனால நம்ம கோதுமை சேர்த்து பண்ணிருப்போம். போலி வந்து கையால தட்டுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது கூட சில சமயம் வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் தடியாவும் ஒரு இடத்துல மெல்லிசாவும் வரும். அந்த ஃபில்லிங் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகாம ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இல்லாம இருக்கும். அதே நம்ம அந்த சப்பாத்தி உருட்டோம் இல்லையா, அந்த ரோலிங் பின் அதுல பண்றதுனால அந்த ஸ்டஃபிங் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். நமக்கு போலியும் வந்து எல்லா பக்கமும் ஒரே திக்னஸ்ல ஒரே மாதிரி வரும். அதுக்கு பெரிய டெக்னிக்கும் தேவை இருக்காது. பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய யுகாதிக்கு இல்ல என்னைக்காவது உங்களுக்கு போலி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தாலும் இந்த பருப்பு போலியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும், செம சாஃப்டா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.